Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல கூட பின்ற ஒயர்ல கொஞ்சம் வித்தியாசமா இலைகள் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இதே மெத்தட்ல பூஜா குடைகளுக்கான கைப்பிடி எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளோட சேனல்ல வீடியோஸ் போட்டுருப்போம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பின்ன போறோம். கொஞ்சம் குட்டி குட்டியா பின்னதுனால லீஃப் மாதிரி ரொம்ப அழகா வந்திருக்கு. இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ இந்த குட்டி குட்டியா லீஃப் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு இலை செய்யறதுக்கு ஒரே ஒரு ஒயர் 3 அடியில் ஒயர் தேவைப்படும். இதை விட பெரிய லீஃப் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா 4 அடி கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சின்ன சின்னதாக தான் இந்த லீஃப் செய்ய போகிறேன். ஓகே, இப்போ 3 அடி ஒயரை கட் பண்ணியாச்சு. இப்போ காம்புக்காக கீழ்ப்பக்கத்தில் இந்த மாதிரி சின்னதாக ஒயரை விட்டுருங்க. 2 இன்ச் வரைக்கும் இந்த ஒயரை விட்டுட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த லூப் இருக்கு இல்லையா, இதில் தான் இந்த மாதிரி இலையை நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா, இந்த லூப் வந்துட்டு 2.5 இன்ச் வரைக்கும் இருந்தால் போதும். இப்போது இன்ட்டு மாதிரி இருக்கு இல்லையா, இதில் லெஃப்ட் சைடு வந்துட்டு ரன்னிங் ஒயர் இருக்கும், அதாவது கொஞ்சம் லாங்கான ஒயர். ஓகேவா, இந்த ஒயரை ரைட் சைடு கொண்டு வந்துடுங்க. இப்போ ரைட் சைடு கொண்டு வந்துட்டு இந்த ஒயரை அப்படியே இந்த லூப்புக்குள்ளே கொண்டு போகணும். லூப்புக்குள்ளே கொண்டு போயிட்டு இந்த லூப்பில் லெஃப்ட் சைடு ஒயர் இருக்கு இல்லையா, இதில் ஒரு சுற்றணும். சுற்றி மறுபடியும் லூப்புக்குள்ளே இப்படி கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு ரைட் சைடு இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இதில் ஒரு சுற்றி மறுபடியும் இந்த லூப்புக்குள்ளே கொண்டு போகணும். இதே மாதிரி 2 பக்கத்தில் இருக்கிற ஒயரை சுற்றி பின்னணும். அவ்வளோதான். அந்த லூப் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இலையோட ஷேப்லேயே தான் நமக்கு இருக்கும். அந்த ஷேப் மாறாமல் ரொம்ப டைட் பண்ணாமல் சுற்றணும். ஓகேவா, கீழே வந்துட்டு அகலம் கம்மியாக இருக்கும், மேலே போக போக அகலம் அதிகமாகும். அதுக்கப்புறம் இலையோட ஃபினிஷிங்கில் மறுபடியும் அகலம் கம்மியாகும். ஆனால் இந்த லீஃபில் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் அகலம் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக இந்த மாதிரி புஷ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், அந்த லீஃபோட ஷேப் நமக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இனி அந்த லீஃபோட ஷேப் மாறாமல் இந்த ஒயரை சுற்றி விட வேண்டியதான். இப்போ நம்ம 2.5 இன்ச்சில் லூப் செஞ்சு இந்த லீஃபை பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இதே மாதிரி ஒயர் இல்லாமல் காப்பர் கம்பியில் லீஃப் மாதிரியே நீங்கள் செஞ்சுக்கிட்டோம் ரன்னிங் ஒயரை வச்சு சேம் இதே மாதிரியே சுற்றி விட்டுக்கலாம். அந்த லீஃப் பார்த்திங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டான ஷேப் உங்களுக்கு கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இன்னொரு வீடியோவில் அந்த மாதிரியும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போது லீஃப் பாதி வரைக்கும் நம்ம செஞ்சாச்சு. இதுக்கு மேலே பாருங்கள், அகலம் நமக்கு கம்மியாக வேணும், அப்போ தான் அந்த லீஃபோட ஷேப் நமக்கு கிடைக்கும். ஆல்ரெடி அந்த லூப் பார்த்திங்கன்னா அந்த லீஃபோட ஷேப்பில் தான் இருக்குது. அந்த ஷேப் மாறாமல் இப்போ நான் எப்படி சுற்றி விடுறேன் பாருங்கள், அதே மாதிரியே செஞ்சுக்கோங்க. இப்போ லீஃபோட கார்னர் வந்தாச்சு. கார்னர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. இப்போ லீஃப் நம்ம ஃபுல்லாகவே செஞ்சு முடிச்சாச்சு. செஞ்சு முடிச்சுட்டு ஒரு சுற்று இந்த ஒயரில் கடைசியாக சுற்றிக்கோங்க. சுற்றிக்கிட்டு மீதி இருக்கிற ஒயரை அந்த லீஃப்குள்ளேயே சொருகி விட்டுடணும். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகான லீஃப் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது சைடில் இந்த ஒயரை இப்படி சொருகி விட்டுருங்க. இப்போ ஒயரை சொருகி முடிச்சாச்சு. சொருகி முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு பர்ஃபெக்டான லீஃப் ரெடி ஆயிருச்சு. இந்த லீஃபை ஃப்ளவர்ஸோட எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லீஃப் எல்லாத்தையும் இந்த சிம்பிளான ஃப்ளவரை தான் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ போட்டாச்சு. இதை விடவும் ரொம்ப அழகழகான பூக்கள் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஃப்ளவர்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ளவர் வேஸ்க்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள்.
இப்போ லீஃப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இந்த மாதிரி பிரான்ச் ரெடி பண்ணணும். இந்த பிரான்ச் நீங்கள் காப்பர் கம்பியில் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெல்லிசான காப்பர் கம்பி எலக்ட்ரிக்கல் கடையில் இருக்கும், கேட்டு வாங்கி இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இதே மாதிரியே செஞ்சுக்கோங்க. நான் கையில் வச்சுருக்கிற இந்த பிரான்ச் பார்த்தீங்கன்னா சென்னை பாரிஸில் வாங்கினேன். மற்ற கடைகளில் கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா பாரிஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரான்ச்சில் இலைகளை ஓட்டுறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளூ கனும் நமக்கு தேவைப்படும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த இலைகள் எல்லாத்தையும் ரெண்டாக எடுத்து நம்ம ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ண போகிறோம். இரட்டை இலை மாதிரி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி 2 இலையாக இருந்துச்சுன்னா பிரான்ச்சில் வந்துட்டு நின்றுக்கும். இது வந்துட்டு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் சிம்பிளாக செஞ்சு காமிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இந்த லீஃப் இன்னும் நிறைய செஞ்சு கிராண்டாக எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது கொஞ்சம் ஒயர் இருக்குது, இதை சிசரை வச்சு கட் பண்ணிடுறேன். இப்போது இரட்டை இலை ரெடி ஆயிடுச்சு. இந்த இரட்டை இலைக்கு இடையில பூ வச்சதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. இப்போது பிரான்ச்சில் இந்த இலையை நம்ம செட் பண்ண போகிறோம். இந்த பிரான்ச்சில் சும்மா இந்த மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. சொருகிட்டு இது ஆடாமல் இருக்கிறதுக்காக க்ளூ வச்சு ஒட்டி விடணும். ஒரு பிரான்ச்சில் 4 இலை இருக்கிற மாதிரி இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இப்போது கார்னரில் இன்னும் 2 இலையை ஒட்டுறேன். ஒட்டிட்டு கார்னரில் ஒரு பூவை வந்துட்டு ஒட்டி விட போகிறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு பிரான்ச்சில் 2 இலையை இந்த மாதிரி சொருகிறேன். இதை நடு பகுதியில் கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு இலை ஆடாமல் இருக்கிறதுக்காக க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருங்க. இந்த க்ளூ வந்துட்டு காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதே மாதிரி கார்னரில் இன்னும் 2 இலையை சொருகி விடுறேன். சொருகி விட்டுட்டு இந்த இலையும் ஆடாமல் இருக்கிறதுக்காக க்ளூ வச்சு ஒட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு பூவையும் நம்ம ஒட்டி விட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃப்ளவர்ஸையும் லீஃபையும் பிரான்ச்சில் எப்படி ஒட்டி விடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். இன்னொரு வீடியோவில் கொஞ்சம் கிராண்டாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி எல்லா லீஃபையும் எல்லா ஃப்ளவர்ஸையும் பிரான்ச்சில் செட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா லீஃபையும் பிரான்ச்சில் செட் பண்ணியாச்சு. இடையில பூக்களையும் ஒட்ட வச்சுருக்கேன். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி லீஃப் வந்துட்டு பாக்ஸ் நாட்லேயும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.